அதில் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் 4 கூட்டணி ஒன்றா போய் ஆளுக்கு 2 எம்எல்ஏவை சேர்த்துக்கிட்டாங்க. அதில் மாண்புமிகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் மந்திரி ஆயிட்டார். இன்னொருத்தர் IUML, அவர் மந்திரி ஆயிட்டார். காங்கிரஸில் 2 பேர் மந்திரி ஆயிட்டாங்க. ராகுல் காந்தியை என்னுடைய தலைவர் எப்படி மரியாதையாக நடத்தினார். இந்தியா கூட்டணியை உருவாக்கியதே நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தானையா? யார்? நிதிஷ்குமார் இருந்தப்பயே இந்தியா கூட்டணியை உருவாக்கி நம்ம YMCA திடலில் தான் இந்தியா கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களையும் தமிழகத்திற்கு வரவழைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய தலைவர் நம் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது மட்டுமா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களை எல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டார். யார் யார் தெரியுமா? நம்ம ராகுல் காந்தியோட சகோதரி பிரியங்கா காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜாவோட மனைவி ஆனி ராஜா, நம்ம மகாராஷ்டிராவினுடைய நம்ம இவர் சுப்ரியா சாஹூ, அவங்க பழைய முதலமைச்சருடைய மக சுப்ரியா சாஹூ. அதே மாதிரி நம்ம மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தேஜஸ்ரீ யாதவ் அவருடைய மனைவி, அதே மாதிரி முலாயம் சிங் யாதவருடைய அந்த கட்சியினுடைய மகளிர் அணி தலைவி, இப்படி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் தலைவர்களாக இங்கே வரவழைத்து இந்தியா கூட்டணியை இந்தியாவிலே மிகப்பெரிய கூட்டணியாக உருவாக்கியவர் நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படிப்பட்ட ராகுல் காந்தியை பிரதமர் என்று அறிவித்தவரே நம்ம தலைவர் தான். ஆனால் பதவியேற்பு விழா அன்னைக்கு ராகுல் காந்தியை எப்படி நிப்பாட்டியிருந்தாங்க பார்த்தீங்களா? பப்பூன் மாதிரி நின்றுட்டு இருந்தார் நடுவில். இருந்தா மந்திரிகள்லாம் பதவி ஏற்றுட்டு முதலமைச்சருக்கு ஒரு கும்பிடு, கவர்னருக்கு ஒரு கும்பிடு, ஒருத்தர் கூட ராகுல் காந்திக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லலை. ராகுல் காந்தியை ஒரு பஃபூன் போல் நடத்திய ஒரு இயக்கம் தான் இன்னைக்கு தாவேக்கா என்ற கட்சி. ஆனால் அப்படி உங்களை உயர்த்திய அந்த தலைவரை இன்று முதுகில் குத்திவிட்டு நீங்க துரோகம் செய்திருக்கிறீர்கள். இந்த துரோகத்திற்கு காங்கிரஸ் கட்சி எந்த நாளும் பதில் சொல்லித்தான் ஆகணும். இன்னைக்கு ராகுல் காந்தியோட மொழியிலேயே சொல்றேன், ராகுல் காந்தி will never ever enter into the parliament head of India. will never ever. அவர் தான் எப்பயும் இந்த வாக்கியத்தை சொல்வார். BJP will never ever enter into Tamil Nadu. யாரு? ராகுல் காந்தி சொன்னார். இன்னைக்கு அதே வாக்கியத்தை வச்சு சொல்றேன், ராகுல் காந்தி will never ever become the prime minister of India. காரணம், என் தலைவருக்கு நீங்கள் இழைத்த துரோகம் வாழ்நாள் முழுவதும் உங்களால் பிரதமராக முடியாதுங்கிறது அந்த பல்லாவரத்தில் எங்கள் மக்கள் முன்னால நான் இன்னைக்கு சபதமா சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், எப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய ஆட்சியில் முதலமைச்சர் ஆக்குனா, சிங்கப்பெண் அதிரடி படைக்கு கார் ஓட்டி காட்டுறாரு. முதலில் கார் ஓட்டிய முதலமைச்சர். எங்க தலைவர் மாதிரி ஒரு டிரைவரை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. தலைவர் ஸ்டாலின் மாதிரி. அவரும் நானும்ங்கிற புத்தகத்தில் அண்ணி துர்கா ஸ்டாலின் எழுதியிருக்காங்க, நைட்டு 9 மணிக்கு வண்டி எடுத்தா காலையில் 6 மணி வரைக்கும் தூங்காம எங்க குடும்பத்தை வச்சு டிரைவிங் பண்ணக்கூடிய ஆற்றல் என்னுடைய குடும்ப தலைவருக்கு உண்டு. நாங்க எல்லாரும் தூங்கிட்டு வருவோம், அவர் மட்டும் லியோனி பட்டிமன்ற கேசட்டை போட்டு கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே விடிய விடிய வண்டி ஓட்டுவாரியா? என் தலைவரா டிரைவிங் தெரியாதவர்? முதலில் கார் ஓட்டிய முதலமைச்சர். என் தலைவருக்கு ஓட்ட தெரியாமையா அவர் ஒவ்வொரு வாகனத்தையும் தொடங்கி வைக்கிறப்ப கொடியை மட்டும் காட்டினாரு? அவர் நினைச்சிருந்தா 1000 வாகனத்தை ஓட்டி ரீல் போட்டிருக்கலாமியா? இன்னும் 1 மட்டும்தான் ரீல் போடாமல் இருக்காங்க. முதலமைச்சர் முதன்முறையாக தலைமை செயலகத்தில் சிறுநீர் கழித்தார். நல்ல வேலை, நாளையிலிருந்து அதையும் போட்டாலும் போடுவாங்க. தம்பிக்கு சிரிப்பை பாரு. முதன்முறையாக தலைமை செயலகத்தில் சிறுநீர் கழித்த முதலமைச்சர். அவர் உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிறத லாக் பண்ணிவிட்டு அப்படி கட்சிப்பை தொடச்சிட்டு வர்றப்ப
இந்தியாவிலேயே முதன்முறையாக தலைமைச் செயலகத்தில் சிறுநீர் கழித்த முதலமைச்சர். இன்னும் கொஞ்ச நாள் வாந்தி எடுப்பாரு, அதையும் போடுவாங்க. உடல்நல குறைவோ இருந்தாலும் இங்கே வந்து தலைமை செயலகத்தில் பாத்ரூமில் வாந்தி எடுத்த முதலமைச்சர் ரீல் போட்டு உடல்நல குறைவு இல்லை, வேற காரணத்தில் வாந்தி எடுப்பார். அவர் பேசுறாரியா சிங்கப்பெண் அதிரடி படையில மீட்டிங்ல, ஒவ்வொருவருக்கும் தனி மனித ஒழுக்கம் தேவை. யாரை பத்தியா எதை பத்தியா பேசுறது? தம்பி சிரிக்கிறாப்புல. ஒவ்வொருவருக்கும் தனி மனித ஒழுக்கம் தேவை. அதான் சொல்லுவாங்க சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. த டெவில் கோட்ஸ் த ஸ்கிரிப்சருங்கிறான். தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? நான் எதையும் இப்போ விவரமாக சொல்ல விரும்பல, மக்களுக்கு எல்லாமே தெரியும். ஃப்ளைட்டில் வந்து சரக்கு பாட்டில் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒருத்தன் இறங்கடா கீழன்னு துரத்தி விட்டுருக்கான். இதுக்கு மேலே என்ன தனி மனித ஒழுக்கம் இன்னைக்கு வேணும்? பேசுகிறாரியா தனி மனித ஒழுக்கம் மனிதருக்கு தேவை. வெக்கமா இல்லை? த டெவில் கோட்ஸ் த ஸ்கிரிப்சர். இப்படி எத்தனை நாட்கள் தான் போலித்தனமாக ரீல்களிலும் உங்களுடைய சினிமா மோகத்திலும் இந்த மக்களை ஆழ்த்தி கொண்டிருப்பீர்கள்? சிஎம் விஜய் அவர்களே, உங்களுடைய போலித்தனத்தினுடைய முகமுடிகள் விரைவிலே கிழிக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.